ஹாய், இப்போ மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மோர் இல்லைன்னா இளநீ சேர்த்துக்கலாம். இளநியை விட மோர் ரொம்ப ஈஸியாக சீப்பாக கிடைக்கிறதுனால சம்மர் இல்லை வின்டர் எந்த சீசனில் வேணாலும் எடுத்துக்கலாம். சம்மர் அப்போ கொஞ்சம் சில்லுனும், வின்டர் அப்போ சில்னஸ் இல்லாமையும் இந்த மோர் எடுத்துக்கிட்டோம்னா கோல்ட் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ மசாலா மோர் பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் இஞ்சியும் ஒரு பாதி பச்சை மிளகாவும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஹோம்மேட் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இடித்து வச்ச இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஜல்ஜீரா பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ஜல்ஜீரா பவுடருங்கிறது நார்த் இந்தியாவில் டைஜஷனுக்காக சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் ஆட் பண்ணுவாங்க. இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஜீரகம், புதினா, மிளகு, மேங்கோ பவுடர் இதெல்லாம் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மோரோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஜல்ஜீரா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மோர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்ககிட்ட ஜல்ஜீரா பவுடர் இல்லாட்டி நீங்கள் லெமனும் மின்ட்டும் லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.